4வது நாள் நகரங்கள்ல பசி ஆரம்பிக்கும். 7வது நாள் பசி வெறியா மாறும். நான் கிராமத்துல இருக்கேன், விவசாயம் பண்ணுவேன்னு சொல்றீங்களா? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இன்னைக்கு நாம சாப்பிடுற சாப்பாடு இயற்கையானதில்ல, அது பெட்ரோலியத்தின் வடிவம். எப்படி? விவசாயத்துக்கு போடுற யூரியா, ரசாயன உரங்கள், இது எல்லாமே இயற்கை எரிவாயு மூலமா தான் தயாரிக்கப்படுது. இத ஹாபர் போஷ் ப்ராசஸ்னு சொல்வாங்க. இந்த உரம் இல்லன்னா உலகத்துல பாதி அளவு பயிர்கள் வளராது, டிராக்டர் ஓடாது, அறுவடை இயந்திரம் ஓடாது, தண்ணி இறைக்க மோட்டார் பம்ப் ஓடாது. கையால விவசாயம் பண்ணி 800 கோடி பேருக்கு சோறு போட முடியுமா? வாய்ப்பே இல்ல. முதல் மாச முடிவுல ஒரு மாபெரும் பஞ்சம் ஆரம்பிக்கும். அது வரலாற்ற இதுவரைக்கும் வராத பஞ்சமாயிருக்கும். பெட்ரோல்னா வண்டி ஓடுறது மட்டும்தான் நினைச்சோம், ஆனா அது நம்ம உடம்போடவும் கலந்திருக்கு. இப்ப நீங்க போட்டிருக்கிற சட்டை பாலிஸ்டர், அது பெட்ரோலியம். உங்க டூத் பிரஷ் பிளாஸ்டிக், அது பெட்ரோலியம். முக்கியமா மருந்து மாத்திரைகள், வலி நிவாரணிகள், ஆன்டிபயோட்டிக்ஸ், மயக்க மருந்து, இதோட மூலக்கூறுகள் எல்லாமே கச்சா எண்ணெயில இருந்துதான் பிரித்தெடுக்கப்படுது. மருந்து ஆலைகள் மூடும், மருத்துவமனைகள்ல இன்சுலின் இருக்காது. ஒரு சர்க்கரை வியாதி நோயாளிக்கு இன்சுலின் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? ஒரு சின்ன காயம் பட்டா கூட அதுல செப்டிக் ஆகி இறந்து போற நிலைமை வரும். பிரசவம் பார்க்கறது கூட ஆபத்தான விஷயமா மாறிடும். தூய்மையான பிளாஸ்டிக் கையுறைகள், சிரிஞ்சுகள் இல்லாம நோய் தொற்று காட்டுத்தீ மாதிரி பரவும். இப்போ நம்ம ஊர் நிலைமையை யோசிச்சு பாருங்க. இந்தியாவுல 140 கோடி மக்கள், நெருக்கமான நகரங்கள். சென்னையில தண்ணி லாரி வரலன்னா என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். குடிக்க தண்ணி இருக்காது, கரண்ட் இல்லாததால மோட்டார் போட முடியாது, கழிவு நீர் அகற்ற லாரிகள் வராது, காலரா, டைபாய்டு மாதிரியான நோய்கள் பரவும். வேலைவாய்ப்பு, ஐடி கம்பெனி, ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல் எல்லாம் ஜீரோ. பணம் செல்லாததால பண்டமாற்று முறை வரும். 1 கிலோ அரிசி வச்சிருக்கிறவன் தான் பெரிய பணக்காரன். சட்டம் ஒழுங்கு இருக்காது, ஏன்னா போலீஸ் ஜீப்ல பெட்ரோல் இல்ல. அவங்க குடும்பத்தை அவங்களே காப்பாத்த வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. இது ஒரு சர்வைவல் கேம். வலிமை உள்ளவன் பிழைப்பான். 1 வருஷம் கழிச்சு அந்த புகை மூட்டம் விலகும். வானம் எப்போ இல்லாத அளவுக்கு நீளமா இருக்கும், காத்து சுத்தமா இருக்கும். ஆனா மக்கள் தொகை பாதியா குறைஞ்சிருக்கும். எஞ்சி இருக்கிற மனிதர்கள் இயற்கையோட இணைஞ்சு வாழ பழகி இருப்பாங்க. வசதிகள் குறைஞ்ச, ஆனா உறவுகள் பலப்பட்ட ஒரு வாழ்க்கை அங்க இருக்கும். உள்ளூர்ல விளையறத சாப்பிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து வாழ்ற சமூகம் உருவாகி இருக்கும். இந்த கதை பயமுறுத்துறதுக்காக இல்ல, நாம எவ்வளோ பெரிய ஆபத்தான குமிழி மேல உட்கார்ந்துருக்கோம்னு உணர்த்துறதுக்காக. பெட்ரோல்ங்கிறது பூமி நமக்கு கொடுத்த கடன். அதை வச்சு நாம சொர்க்கத்தை கட்டல, ஒரு டைம் பம்ப் கட்டி இருக்கோம். அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நாம மாற்று வழியை தேடுவோமா, இல்ல அந்த இருட்டுக்காக காத்துட்டு இருக்க போறோமா? முடிவு நம்ம கையில. வளம் என்பது பூமியில் இல்லை, மனிதனின் சிந்தனையில் உள்ளது.